வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எல்லாருமே ஆண்டவ முன்னேற்றத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனலில் இப்போ தான் நம்ம தொடர்ந்து பலன் தரும் பதிவுகள் பார்த்தோம். அதுக்கு முதல்ல என்னோட மனதார நன்றிகள். ஏன்னா நான் இப்போ போட்ட அந்த 10 பதிவுகளுக்குமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதை நம்ம போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு இந்த புனிதமான கார்த்திகை மாதமும் வந்துருச்சு. கார்த்திகை மாதம்னாவே ஏகப்பட்ட வழிபாடுகள், விரதங்கள் இருக்குது, வழிபாட்டு முறைகள் இருக்குது. ஸோ ரொம்ப புனிதமான மாதம் இந்த கார்த்திகை. ஐப்பசி ஆரம்பிக்கும் போதே நமக்கு கார்த்திகையுமே புனிதமான நாளாக இருக்கும். ஏன்னா கார்த்திகை மாதத்தில் என்னென்னலாம் வழிபாடு விரதம் மேற்கொண்டோம்னா நம்ம தரித்திரம் நீங்கி, வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம். அதுலேயும் கார்த்திகை 1லேருந்தே அதை துவங்குவாங்க. ஏன் தெரியுமா? கார்த்திகை 1 ஆரம்ப புள்ளினே சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் கார்த்திகை 1. ஏன்னா இந்த புனித நீராடல் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் முழுக்கவே ஆரம்பிச்சிரும். அதில் முடியவே இல்லை, எங்களால் எந்த நீர்நிலைகளிலும் போய் நீராட முடியலன்றவங்க கரெக்டாக கார்த்திகை 1 புனித நீராடல், அதாவது எந்த நதிகள்லேயோ குளக்கரைகள்லையோ அதாவது தீர்த்தத்திலேயோ நீராடுறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதாவது நம்மளோட பாவங்கள்லாம் விலகிற ஒரு அற்புதமான நாள். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம், கார்த்திகை 1 ஐயப்ப பக்தர்கள் மாலை சூடும் நாள், ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தை ஃபுல்லுமே விளக்கிடும் மாதம் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? நாம் மார்கழியில் தான் விளக்கு ஏற்றுவோம், ஆனால் கார்த்திகையிலே ஆரம்பிச்சிருவாங்க. கார்த்திகையிலே நிலைவாசலில் 2 விளக்கு ஏற்றுவாங்க. அதாவது எப்போ நம்ம விளக்கு ஏற்றுறது இல்லாமல் நிலவாசலுக்கு வெளியில் 2. அப்புறம் பரணி தீபம், கார்த்திகை தீபம். நம்ம சேனலில் ஏற்கனவே பரணி தீபம் போட்டிருக்கோம். கார்த்திகை தீபம் நவம்பரில், அந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப விசேஷமானது. முருகனுக்கு கார்த்திகை என்ற நாமம் வந்ததும் அதுதான். ஞாயிற்றுக்கிழமை என்று வழிபட உமாமகேஸ்வர விரதம். அது எதுக்குன்னா கணவன் மனைவிகள் பிரிந்து இருந்தாங்கன்னா சேரத்துக்கு நல்ல விரதம். திங்கட்கிழமை எப்போ நமக்கு தெரிஞ்ச சோமவார விரதம். சோமவார விரதத்தில் பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகம் நடைபெறும். ஏதாவது ஒரு சோமவாரத்தில் நீங்கள் அந்த சங்காபிஷேகத்தில் கலந்துக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த சங்காபிஷேகத்துக்கு உண்டான பொருள்கள் வாங்கி கொடுங்க. எல்லாமே சிவன் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கே. பார்த்தீங்களா, பெருமாளுக்கு துவாதசி, அதாவது துளசி தேவியை மனம் புரிந்தது வளர்பிறை துவாதசி வரும். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போ என்ன பண்ணணும் அதுவும் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன தானங்கள் பண்ணலாம், இதுதான் நம்மளோட பதிவு. இப்போ நம்ம முக்கியமான விஷயம் இந்த ஏன் கார்த்திகை மாதம்னா ஐயப்பன், அதாவது ஐப்பசி கார்த்திகை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அடைமழை பெய்யக்கூடிய காலம். அது எப்படின்னா அந்த கார்னா மேகங்கள், அந்த மேகங்கள் எல்லாத்தையும் இழுத்து வச்சு நமக்கு மழையை தருவிக்கும் காலம் தான் இந்த கார்த்திகை மாதம். அதுதான் அந்த ஐப்பசி கார்த்திகை அடைமழை பெய்யும்வாங்க. ஸோ இப்போ நம்ம முதல் புனித நீராடலேருந்து ஆரம்பித்தோம். புனித நீராடல் ஏன் கங்காதேவி வாசம் செய்கிறது பார்த்தீங்கன்னா, கங்காதேவி நம்ம தீபாவளி அப்போ நம்ம நிறைய வழிபாடுகள் பண்ணியிருப்போம், கங்கா ஸ்நானம் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் புனித நீராடல் கார்த்திகை 1 ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2வது சொன்னது ஐயப்ப பக்தர்கள் மாலை சூடுறதுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அற்புதமான நாள் கார்த்திகை 1. ஏன்னா கார்த்திகை 1 முதல்ல மாலை போடுறவங்க கார்த்திகை 1 தான் போடுவாங்க. 48 நாள் விரதம் கம்பல்சரி இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் தனி பதிவாகவே கொடுக்குறேன். அதாவது மாலை போடுறதுலேருந்து மாலை கழட்டுற வரைக்கும் அந்த புனித பயணம் வரைக்கும் நான் தனி பதிவாகவே கொடுக்குறேன். இது கார்த்திகை மாதத்தில் இருக்கிற சிறப்புகள், என்னென்ன வழிபாடுகள், என்னென்ன விரத முறைகள், அதை பற்றின பதிவு மட்டும்தான் இது. அதனால் இதில் இந்த மாதத்தில் வரக்கூடியதை மொத்த தொகுப்பாக இதில் கொடுக்குறேன். இதில் வரக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பதிவுகளாக கொடுக்குறேன். சோமவார விரதத்தை தனியாக கொடுக்குறேன், உமாமகேஸ்வர விரதத்தை தனியாக கொடுக்குறேன். அதே மாதிரி இது தவிர உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் கேளுங்க, அதுவும் நம்ம தனியாக தரோம். அப்புறம் இதை நம்ம என்ன சொல்லுவோம், விளக்கிடும் மாதம். அதாவது நம்ம வீட்டில் எப்பவும் ஏற்றுற குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு இதெல்லாம் இல்லாமல் நிலைவாசலில், என்னது நிலைவாசலில் 2 விளக்கு எப்பவும் ஏற்றணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெருகி தர்றது இந்த பிரம்ம முகூர்த்தம். நம்ம ஏற்கனவே பல பதிவுகள் பார்த்துருக்கோம். இந்த 2 விளக்கு நம்ம வாசலில் ஏற்றும் போது நமக்கு வீட்டுக்குள்ளே சித்த மகாபுருஷர்கள், அஷ்ட ஐஸ்வர்யம் தரும் அஷ்ட தேவதைகள்,
அனைவருமே நம்ம வீட்டுக்கு வர்றதா வந்து ஒரு ஐதீகம் இருக்குது. தேவர்கள் தெய்வங்கள் அனைவருமே வரக்கூடியது அந்த பிரம்ம முகூர்த்த காலம்தான். ஸோ எப்போவுமே நிலவாசலுக்கு வெளியில் தான் ஏற்றணும். அதை நல்லா தெரிஞ்சுங்க, உள்ளே ஏற்றக்கூடாது. ஏன்னா நிலைவாசலுக்கு வெளியில் ஏற்றும் போது தீய சக்திகள் அதை விரட்டி அடிச்சுட்டு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்ம அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் அதோட தாத்பரியம். அந்த விளக்க வெளிச்சத்தை பார்த்து தான் நம்ம வீட்டுக்கு தெய்வங்களும் அஷ்ட தேவதைகளும் வர்றதா ஐதீகம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பரணி தீபம். நம்ம சேனல்லையே ஏற்கனவே வந்து பரணி தீபம் எப்படி ஏற்றணும், அதாவது சிவபெருமான், அதாவது நம்ம யமதர்மராஜன் எப்போ வந்து விளக்கு ஏற்றணும்னு யமதர்மராஜாவே சொல்லிய நாள் தான் அந்த பரணி தீபம். பரணி தீபம் ஏற்றுறது, அதாவது நம்ம நவம்பர் மாதத்தில் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னால் தான் பரணி தீபம் ஏற்றுவாங்க. அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். அடுத்த நாள் வந்து பார்த்தா அது சாயங்காலம் வந்து காலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க. நைட்டு வந்து திருவண்ணாமலையில் மலை மேலே தீபம் ஏற்றுவாங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த பரணி தீபம்ன்றது வந்து இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம் வாழ்நாளுக்கு பிறகு நம்ம யமலோகம் யமலோகம் செல்லும் பாதை வெளிச்சமாக தெரியணுங்கிறதுக்காக நம்ம வாழும்போதே ஏற்றுறது தான் பரணி தீபம். நல்லா தெரிஞ்சுக்க, யம தீபம் வேற, நமக்கு யம தீபமே கிடையாது. நம்ம முன்னோர்கள் சொல்லலை. நமக்கு சொன்னது யமதர்மராஜன் சொல்லிய ஒரே வழி பரணி தீபம் மட்டும்தான். வேற எதுவுமே நமக்கு கிடையாது. அதனால் அது மட்டும்தான். அது நமக்கும் அதே நேரத்தில் நமக்கு வாழ்ந்து நம்ம முடிச்சு போகிற அந்த யமலோகத்துக்கு வெளிச்சத்துக்காகவும் ஆல்ரெடி நம்ம முன்னோர்கள் இருக்கிற யமலோகத்திலையும் பித்ருலோகத்திலும் அவர்களுக்கு எந்த பித்ருதோஷம், நமக்கு பித்ருதோஷம் வரக்கூடாது, அவங்களுக்கு யம பாதனை இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் ஏற்றுறது தான் இந்த யம தீபம், பரணி தீபம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் எல்லாருக்கும் தெரியும் மலை மேலே தீபம் ஏற்றுவாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சரி, அடுத்தது என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்ற திருநாமம் எப்படி வந்தது எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமானோட நெற்றிக்கண் தீப்பொறிகளிலிருந்து 6 தாமரைகளில் அவர் வந்து பிறந்ததாகவும், அந்த 6 தாமரையிலிருந்து பிறந்த 6 முகம் பெருமானையும் முருகப்பெருமான 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்ததாகவும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கார்த்திகை பெண்கள் நினைவாகவும் நம்ம கிருத்திகை விரதம் கொண்டாடுறதுக்கு காரணமாக முருகப்பெருமான் வளர்த்த கார்த்திகை பெண்களுக்காக தான். அவங்கள நினைவு போற்றும் விதமாக தான் இந்த கார்த்திகை மாதமும் இருக்குது. கார்த்திகை பெண்கள் வளர்த்தனால தான் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன்ற ஒரு திருநாமமும் அமையப்பெற்றது. நமக்கே தெரியும், முருகர் வழிபாடும் கார்த்திகை மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்த வழிபாடு. சிவனும் முருகனும் வேற வேற கிடையாது. சிவனோட 6 முகம், தத்புருஷம், அகோரம், வாமநாதம், அந்த மாதிரி 6 முகங்களை கொண்டு தான் அவர் வந்து முருகப்பெருமான் வந்து நமக்கு அவதரிச்சாரு. அதனால முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்று. ஸோ கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு மட்டும் உகந்தது கிடையாது, முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள் தான். முருகப்பெருமானுக்காக தான் இப்போ நாம் தொடர்ந்து பலன் தரும் பதிகங்கள் நாம் போட்டிருக்கோம். அதனால் அந்த கடைசி வீடியோவும் இதில் நான் லிங்க் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஒரு வீடியோவிலே போட்ட மொத்த 10 வீடியோக்களுமே அதிலேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இதில் வந்து முருகப்பெருமானுக்கு நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் கார்த்திகை மாதம். முருகப்பெருமானோட வழிபாடில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சரவணபவ 6 விளக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வீட்டு வாசலில் ஏற்றக்கூடிய வெளியே ஏற்றுறதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண் விளக்கில் தான் ஏற்றணும். நம்ம இதில் ஏற்றுறதும் மண் விளக்கு ரொம்ப நல்லது. எப்பவுமே இந்த எவர் சில்வர், பிளாஸ்டிக், அழகுக்காக இருக்கிறத எதுவுமே வழிபாடுக்கு உபயோகப்படுத்தாதீங்க. கடவுளுக்கு நம்ம ஈர்ப்பு தரணும், நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கணுன்னும் போது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்ச அந்த முறையை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தர்த்தரம் போய் நமக்கு நல்ல சக்திகளையும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் வறுமை நீங்கி நமக்கு நல்ல செல்வ செழிப்பு வர்றதுக்கும் தான் நம்ம வழிபாடே பண்ணுறோம். அழகுக்காக எந்த வழிபாடுமே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு செய்யக்கூடியது மட்டும்தான் வழிபாடும் பிரார்த்தனைகளும் விரதங்களும். அதுவும் முருகப்பெருமானுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை ஆகட்டும், கார்த்திகை மாதத்தில் வர கிருத்திகை ரொம்ப 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 விசேஷம். சஷ்டி ரொம்ப ரொம்ப விசேஷம்.
அந்த முருகப்பெருமான் விரதங்கள்ல எல்லாமே விசேஷமானது கார்த்திகை மாதம். அதுவும் அவர் வள்ளல்னா பக்கத்தில் இருக்க வள்ளியாத்தம் தெய்வநாத்தம் வள்ளிகள் அவங்க ஒன்று கூடனா அம்மா ரெண்டா குடும்பாலாம். ஸோ முருகப்பெருமானோட சிறப்புகளும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன, உமா மகேஸ்வர விரதம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எப்படி கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை சோமவாரம் அவ்வளோ சிறப்பு பெற்றது நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமைகளும் ரொம்ப 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 அதிசிறப்பு வாய்ந்தது. ஏன் தெரியுமா? அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் உமா மகேஸ்வர விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கலாம். ஏன்னா உமா மகேஸ்வர விரதம் கடைப்பிடிக்கிறதே பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர. இதில் இன்னொன்றும் கேட்பீங்க, அம்மா தாய்மார்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என் பொண்ணோ இல்லை என் பையனோ அவங்க 2 பேருக்குள்ளே சேரணுன்ற ஒரு எண்ணமே வரல, ஆனால் அவங்க சேர்ந்து வாழ்ந்தால் அவங்களுக்கு நல்லது நாங்கள் நினைக்கிறோம். அவங்க விரதம் இருக்க மாட்டாரா, நாங்கள் இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த உங்கள் வேண்டுதலை எப்படி வைக்கணும் கடவுள்கிட்டன்னா, அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும்னு பையன் மனசுலையும் பொண்ணு மனசுலையும் முதல்ல அந்த நினைப்பை வர வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வேண்டணும். 2வது அவங்களே இந்த வழிபாடு செய்யறதுக்கும் சேரத்துக்கு உண்டான வழியையும் நீ காட்டுன்னு சொல்லி அந்த கணவன் மனைவியோட தாய்மார்களோ இல்லை தந்தைமார்களோ வேண்டிக் கொள்ளலாம். எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் சேரணுன்றது அவங்க 2 பேருன்னும் போது அவங்களே அந்த விரதம் இருந்தாங்கன்னா பலன் உடனடியாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன, சோமவார விரதம் தான். அதாவது கார்த்திகை மாதம் சோமவாரம், அதாவது எல்லா திங்கட்கிழமையுமே சோமவார விரதம் தான். ஆனால் கார்த்திகை மாதத்தில் வர சோமவார விரதத்துக்கு அளப்பரிய சொல்லவே முடியாது, அவ்வளோ பலன்கள் இருக்குது. அப்போ தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கார்த்திகை மாதம் யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. 1008 சிவாலயங்களில் சுற்றுற பழக்கம் திங்கட்கிழமை ஆரம்பித்து அந்த மாதம் முழுக்குமே செய்வாங்க. அதுவும் அந்த திங்கட்கிழமை சுற்றுவாங்க பாருங்கள், காலையில் ஒரு 50 சுற்று, நைட்டு ஒரு 50 சுற்றுன்னு சுற்றுவாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து 30 நாள் சுற்றி அந்த 1008 சுற்றும் சுற்றிடுவாங்க. அதுலேயும் சில பேர் திங்கட்கிழமை மட்டுமே சுற்றி 1008 சுற்றும் சுற்றிடுவாங்க. இந்த தடவை நமக்கு 5 சோமவாரம் வந்திருக்கு. அதனால் நமக்கு நிறைய டைம் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று, நமக்கு அந்த கார்த்திகை 1 ஆரம்பிக்கிறதே திங்கட்கிழமை தான் ஆரம்பிக்குது, அது இன்னும் விசேஷம். ஸோ நிறைய சிறப்பு வாய்ந்த ரெட்டிப்பு பலன் கொடுக்கக்கூடிய கார்த்திகை மாதம் இந்த சோமவார விரதம். அந்த சோமவார விரதத்தில் உங்கள் கோயிலில் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் என்றைக்கு சங்காபிஷேகம் நடக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. நாம் விரதம் இருக்கிறவங்க கம்பல்சரி பார்க்க வேண்டிய ஒன்று அந்த சங்காபிஷேகம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்கள் கோயிலுக்கு ஏதாவது ஒரு திங்கட்கிழமை செய்வாங்க, அதுக்குண்டான அபிஷேக பொருட்கள் நீங்கள் தாராளமாக வாங்கி தரலாம். எங்கள் வீட்டிலே வலம்புரி சங்கு இருக்குமா, விக்கிரகம் இருக்குது, பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் பண்ணலாம். அதுக்கு நம்ம தனிப்பதிவாகவே நம்ம தர்றோம் எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அது ஒரு திரையை வச்சு நம்ம கோயிலில் பண்ணுவாங்க, பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறோம், திரும்ப திரும்ப கார்த்திகை மாதம் விரதம் இருக்கிறவங்க சங்காபிஷேகம் பாருங்கள், அவ்வளோ நல்லது. அதை பார்த்தாலே நம்ம பிரச்சனையெல்லாம் தவிடுபடி ஆகிடும். அவ்வளோ அதிசிறப்பு வாய்ந்தது அந்த சோமவார விரதம். நாம் அந்த சோமவார விரதத்துக்கு தனி பதிவே தரேன். ஏன்னா நமக்கு சோமவார விரதம் ஒன்று உடனே பிரதோஷமும் ஆரம்பிக்குது. எவ்வளோ ஒரு கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் பாருங்கள். அதுவும் ஆரம்பிக்கிறதே தேய்பிறை பிரதோஷமாக ஆரம்பிக்குது. நம்ம பிரச்சனைகள்லாம் தேயறதுக்கு உண்டான ஒரு நல்ல அறிகுறி. ஸோ நம்ம சேனலில் ஏற்கனவே பிரதோஷ விரதம் எப்படி இருக்கணும்னு கொடுத்துருக்கோம், அதையும் நான் லிங்க் பண்ணுறேன். அந்த டேட்டில் பாருங்கள். இல்லைனாலும் இப்போ நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்காக நான் புதுசாகவும் திருப்பியும் கொடுக்குறேன். அந்த பிரதோஷம் அப்போ எப்படி சோமசூஸ்திர முறைப்படி நம்ம வளம் வரணும் அப்படிங்கிறதும் அதில் நான் கொடுக்குறேன். அது இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. என்னடா சிவபெருமான் முருகப்பெருமான் இப்படியே சுற்றி ஒரே குடும்பத்தை சொல்லிக்கிட்டு இருக்கமேன்னு பார்த்தீங்களா, அடுத்து வராரு நம்ம பெருமாள். ஏன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறையில் துவாதசின்னு ஒன்று வரும். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாள் அது. ஏன் அந்த துவாதசி அவ்வளோ சிறப்பு பெற்றது அப்படின்னா, துளசி தேவியை பெருமாள் மனம் புரிந்த நாள் அந்த வளர்பிறை துவாதசி. அப்போ நம்ம ஒரு
பெருமாளுக்கு ஒரு துளசியேனும் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு பெரும் பலன்களும் புண்ணியத்தையும் கொடுக்கும். எப்பேற்பட்ட புண்ணியத்தை கொடுக்குமாமா? ஒரு அஸ்வமேத யாகம் பண்ண பலனையும் கொடுக்கும். நம்ம பிறவியில் செஞ்ச மொத்த பாவத்தையும், தெரியாமல் செய்த பாவம் மொத்த பாவத்தையும் அது எடுத்துக்கிற ஒரு சக்தி அந்த துவாதசி, வளர்பிறை துவாதசி அன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் முக்கியமாக அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி வாங்கி துளசி மாலை சாத்தி துளசியால் அர்ச்சனை பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடியது பொதுவான நம்ம விரத முறைகள், வழிபாடுகள். அதை விட எல்லாம் முக்கியம், விரதம் இருக்கிறோமோ விரதம் இல்லையோ, வழிபாடு பண்ணுறோமோ இல்லையோ, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வேளையோன்னு அன்னதானம் வாங்கி தர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலத்தில் கலியுகத்தில் நம்ம செஞ்ச தவறுகள், மன்னிக்க முடியாத குற்றங்கள் எது பண்ணியிருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம அன்னதானம்னு ஒன்று பண்ணும்போது, அவங்க பசியாறி அவங்க நம்மளை வாழ்த்தும் போது, நம்மளறியாமல் நம்ம செய்த தவறுகள் நீங்கிறதுக்கு பல வழிகள் உண்டு. அதனால அன்னதானம் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இல்லை உங்களால் என்ன முடியுமோ, ஒரு காக்காக்கு ஒரு அவல் பொரி வாங்கி போடுங்க, இல்லை இது புறாக்களுக்கு ஏதாவது போடுங்க. எறும்பு புத்து இருக்கா, அரிசி மாவு தூவிட்டு வாங்க, அது சாப்பிடும். இப்படி ஏதாவது பண்ணலாம். அதே மாதிரி விளக்கு தானம் ரொம்ப ரொம்ப நல்லது. கார்த்திகை மாதம் விளக்கிடும் மாதம்ங்கிறதுனால யாராவது இல்லாதப்பட்டவங்களுக்கு விளக்கு, எண்ணெய், திரி செட்டாக கொடுக்கணும். அதை விட முக்கியம், சரி கோவிலுக்கு கொடுக்கறது நல்லது. சில பேர் எண்ணெய் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க இல்லையா? அதனால் என்ன பண்ண கொடுக்கலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுக்கக்கூடாது. அது எந்த பொருளுமே செவ்வாய் வெள்ளி கொடுக்கக்கூடாது, அது தெரிஞ்சுக்குங்க. ஆனால் கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு கணக்கு கிடையாது. கோயிலுக்கு நீங்கள் விளக்கு எது வேணாலும் கொடுக்கலாம், தப்பே இல்லை. என்ன அன்பர்களே, இந்த கார்த்திகை மாதத்தோட மொத்த சிறப்பையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பதிவு பிடிச்சிருக்கும். இப்போ தான் நம்ம பலன் தரும் பதிவுகள் பார்த்துருக்கோம். இப்போ கார்த்திகை மாத சிறப்பில் பகுதி 1ல் கார்த்திகை மாதத்தோட மொத்த சிறப்புகளையும் நம்ம இதில் உள்ளடக்கி போட்டிருக்கோம். இந்த மாதத்தில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுக்குறேன். இப்போ அடுத்து சபரிமலை மாலை போடுறவங்க என்ன பண்ணணும்னா என்ன செய்யக்கூடாது, மொத்த பதிவு மாலை போடுறது, மாலை கழட்டுறது வரைக்கும் அது. அப்புறம் சோமவாரம் வரதற்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி, கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு எல்லாமே கொடுக்கும்.